சஞ்சீவி சங்கு நாராயண மூலிகையை கொண்டு இந்த பரிகாரத்தை செய்தால் ஜாதகத்தில் தீராமல் இருக்கின்ற எல்லாவித தோஷங்களும் நீங்கிவிடுமாம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மடத்தில் ஒரு பக்தர் பெரியவாவை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். பெரியவாவிடம் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு அதற்கப்புறமாக பெரியவா, எனக்கு திருமணமானது நெருங்கி வருகின்றது, இருந்தாலும் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, இல்லைனா நட்சத்திரம் பொருத்தம் இல்லை, இந்த மாதிரி சொல்லி எனக்கும் திருமணமானது தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமாவும் எனக்கும் எங்கள் குடும்பத்துலேயும் தேவையில்லாத தோஷங்களும் வாஸ்து தோஷங்களும் இருக்குது பெரியவா. இதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நானும் எவ்வளவு தான் பொன்னிடம் ஏறி இறங்கி எத்தனை வீடு தான் ஏறி இறங்க, இருந்தாலும் அந்த ஜாதகம் ஒன்று மட்டும் எனக்கு தடையாகவே இருக்குது பெரியவா அப்படிங்கிற மாதிரி பெரியவையிடம் ஒரு பக்தர் சென்று கேட்டிருக்கார். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தடைகளையும் தேவையில்லாத தோஷங்களையும், நமக்கு வாழ்வில் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் முழுவதையும் நம்ம நீக்குவதற்கு இந்த ஒரே ஒரு மூலிகையை மட்டும் நாம் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித தோஷங்களுமே நீங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகாபெரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அதாவது இந்த சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகை இருக்கல்லவா, இது சங்கு, அதாவது இடம்புரி சங்கு இருக்கல்லவா, அதை விட பல மடங்கு சக்தி கொண்டதாங்க. அதை பற்றி தற்பொழுது நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த இலை சங்கு போன்று இருக்குமாம். சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகை, இதனோட இலை பார்க்க சங்கு போன்று இருக்கும். வலம்புரி சங்கு, வலம்புரி சங்கு இருக்குல்லவா, அதை விட 100 மடங்கு சக்தி கொண்டது. இந்த சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகையை கொண்டு நம்ம கையிலையும் நம்மளுடைய வீட்லேயும் இது இருந்துச்சுன்னா நமக்கு இருக்கும் எல்லா வித தோஷங்களும் நீங்குமா. வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்களும் தேவையில்லாமல் வீட்டில் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். எனவே இந்த சங்கு நாராயண சஞ்சீவி இந்த ஒரு மூலிகை செடியை உங்களோட வீட்டில் நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா வீடும் ஓஹோன்னு இருக்குமா. வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராதாங்க. தேவையில்லாமல் ஏற்படுகின்ற வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கும் நாம் இந்த ஒரு செடியை வீட்டில் வச்சாலே போதுமாங்க. இந்த செடியை வளர்த்துட்டு வர்றதுனால தொழிலானது ஓஹோன்னு இருக்குமாங்க. எதிரிகள் பொறாமைப்படுவாங்களாங்க. அவ்வளவு அளவிற்கு இந்த செடியினுடைய நன்மைகளானது ஏற்படுமாம். அதாவது தொழில் வியாபாரங்களில் உள்ள எதிர்ப்புகள் நீங்கும். எதிரிகள் நம்மை கண்டு அஞ்சுவர். தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் அதிகப்படியான பொருள் வரத்தையும் உண்டாக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி வளமான வாழ்வினையும், சமூகத்தில் அந்தஸ்து, பட்டம், பதவி, அரசியலில் வெற்றி மற்றும் லக்ஷ்மி நாராயணரின் அருளினையும் சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகை பெற்றுத்தரும். இம்மூலிகை தனவசியம் செய்யக்கூடியது. ஒரு மண்டலம் இந்த ஒரு மூலிகையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய முக அழகும், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் முக அழகும் நமக்கு அதிக அளவில் பெருகுமாம். அதற்கு நம்ம சங்கு நாராயண சஞ்சீவி இந்த ஒரு செடியை நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதுமாம். எனவே நீங்களும் இந்த சங்கு நாராயண செடியை உங்களுடைய வீட்டில் வளர்த்து பாருங்கள். இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.